படிக்கிறேன். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்த தலைப்பு தன்னம்பிக்கை. வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கு யாரும் நமக்கான பாதையை உருவாக்குவதில்லை, நாம் தான் நமக்கான பாதையை செதுக்க வேண்டும். நிலத்தில் தவறி விழுந்த விதை முளைத்து மரமாகும் போது வாழ்வில் தவறி விழுந்த நம் வாழ்வு மட்டும் சிறப்பாக மாறாமல் போய்விடுமா? இலைகள் உதிர்ந்தால் மரங்கள் வாடுவதில்லை, மீண்டும் புதிய இலைகள் தோற்றுவிக்கும். தோல்வி வந்தால் வாடாதே, மீண்டும் புதிய இலக்கை நோக்கி பயணம் செய். காற்றில் கரையும் காகித பூக்கு வாசம் கிடையாது. தன்னம்பிக்கை இல்லாத உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. தன்னம்பிக்கை மிகவும் தேவையான ஒன்றாகும். நம் வாழ்வில் என்னதான் பல ஏமாற்றங்களும் சோகங்களும் தோல்விகளையும் எதிர்கொண்டாலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. வாழ்வில் வெற்றி பெற்ற பல மனிதர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைவது அவர்களின் தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் அது வெளிவரும் நேரத்தில் நிச்சயம் வெளிவருவது சூரியன். அதுபோலதான் உன் வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை தான் உனக்கு வெற்றி பெற்று தரும். உன் இலக்கை நோக்கிய பாதையில் வேகத்தடைகள் இருக்கலாம். உன் லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கை சிறிதுமான தடை வந்துவிடக் கூடாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அரிது அரிது மானிடரை பிறத்தல் அரிது என்பர். அருமையான இந்த மனித பிறவில் பிறந்த நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் நமக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை வெளிக்கொண்டு வர வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற்ற பல மனிதர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைவது அவர்களின் தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். அழுவதின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது, எழுவதின் மூலம் எதையும் சாதிக்க முடியும். நீ சோர்ந்து விட்டால் உன்னை சுற்றி சுவர் எழுப்பி விடுவார்கள். நீ புறப்பட்டு சென்றால் நீ செல்லும் பாதையை யாரும் பூட்டி வைக்க முடியாது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே உனக்கு வெற்றி தான். சுமையை கண்டு தூண்டி விடாதே. இந்த உலகே சுமக்கும் பூமியே உன் காலைதான். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. இன்றைய வழி நாளைய வெற்றி, இன்றைய வழி நாளைய வெற்றி. நீ மெதுவாக சென்றாலும் முன்னேறி செல்பவருக்கு தான் வெற்றி நிச்சயம். நீங்கள் சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும். ஒரு செயல் செய்து முடிக்கும் வரை எந்த செயலும் சாத்தியமற்றதுதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இதுவே என் இலக்கை நோக்கிய பாதை என்று நான் தெளிவாக கூறுவேன். இத்துடன் இந்த சிந்தனை தென்றலுக்கு சந்தனமிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.